ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய ஜெய சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய ஜெய சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. இன்றைய பாடல்: மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். துணையாக அவன் இருக்க வேண்டும், சபரிமலையேற அருள் செய்ய வேண்டும். துணையாக அவன் இருக்க வேண்டும், சபரிமலையேற அருள் செய்ய வேண்டும். மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். நடுக்காட்டில் துணையாக வேண்டும், ஐயன் நடுக்காட்டில் துணையாக வேண்டும். நல்ல வழி காட்டியாயிருக்க வேண்டும். அவன் நாமம் நான் சொல்ல வேண்டும், ஐயன் அருள் தேட வழி செய்ய வேண்டும். அவன் நாமம் நான் சொல்ல வேண்டும், ஐயன் அருள் தேட வழி செய்ய வேண்டும். மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, ஆன்மீகத்தில் கோவப்படுவதற்கு என்ன வழிமுறை உள்ளது. மகாபாரதத்துல கிருஷ்ணர் கோவப்படணும் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்றது தான் இந்த கதையில பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம்தான். கிருஷ்ணர் தூதுக்காக போனாரு. எதுக்காக தூதுக்காக போனாரு? சண்டை வேண்டாம் அப்படின்னு கௌரவர்கள் கிட்ட பேசுறதுக்காக தூதுக்கு போனாரு. ஆனா அந்த தூது நல்லபடியா நடக்கல. யுத்தம் நடக்க போகுது அப்படின்றது முடிவாயிடுச்சு. கிருஷ்ணர் தூது போன இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்காக தர்மரை பார்க்கறதுக்காக வராரு. தர்மர், கிருஷ்ணா அங்க என்ன நடந்துச்சு கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, தர்மா, நான் அங்க சாமதான பேத தண்டத்தை முயற்சி பண்ண, எதுவும் வேலைக்காகல அப்படின்னு சொல்றாரு. ஆனா தர்மர், எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்றாரு, முதல்ல சாம அப்படின்றத தான் அப்ளை பண்ண. நான் என்ன பண்ணேன்னா, நியாயப்படி பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுக்கணும், அதை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஆனா அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே தர்மர், அதுக்கப்புறம் என்ன பண்ண கிருஷ்ணா அப்படின்னு கேட்கும்போது, நான் தானத்தை ட்ரை பண்ணேன், கெஞ்சி கேட்டேன், ஒரு 5 ஊரையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டேன், அதுக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே தர்மர், அடுத்து என்ன கேட்ட கிருஷ்ணா அப்படின்னு கேட்கும்போது, நான் பேதத்தை ட்ரை பண்ணேன். பேதம் அப்படின்னா பிளாக்மெயில். நான் என்ன சொன்னேன்னா, நீங்க மட்டும் பாண்டவர்களுக்கு
பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்கல அப்படின்னா மகா யுத்தம் வரும், சண்டை வரும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு தர்மர் கேட்கும்போது அதுக்கும் துரியோதனன் முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு. உடனே தர்மர் என்ன கேட்குறாருன்னா அடுத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அடுத்து யுத்தம் தான், அதாவது சாமதான பேத தண்டம், கடைசியாக மிச்சம் இருக்கிறது தண்டம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சண்டை போட்டியா அப்படின்னு கேட்கும்போது நான் சண்டை போட மாட்டேன், நான் சண்டை போட போகிறோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், நீ தான் சண்டை போடணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா கோவமே படக்கூடாது தான், அதையும் மீறி கோவப்படுற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இந்த வழிமுறையில் தான் கோவப்படணும். முதல்ல சாம எடுத்து சொல்லணும், அதுக்கப்புறம் தானம் கெஞ்சி கேட்கணும், அதுக்கப்புறம் பேதம், அதாவது ஒருவேளை இது நடக்கலைன்னா என்ன செய்வோம் அப்படின்றத சொல்லணும், பிளாக்மெயில் பண்ணணும், நாலாவது தான் தண்டம், நாலாவது தான் கோவப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்மளோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையுமே நம்ம சாமதான பேத தண்டத்தை அப்ளை பண்ணணும் அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது, ஆன்மீகம் சொல்லுது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை, ஆன்மீகத்தில் கோவப்படுவதற்கு என்ன வழிமுறை உள்ளது? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு புது ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.